சொல்லப்பா? அவருக்கு மாமா நீங்க என்னடா சொல்ல? ஏய் மாமண்டர் வாழ்க. வாழ்க சொல்லுப்பா. ஆமா. வர்ற கைத்துல வாழ்க. முதல் மரியாதையாகி மாலை மரியாதை கொடுக்க வேண்டும். எனக்கு தானே கொடுக்க வேண்டும். இந்த மாலை ஏன்டா உங்களுக்கு தொங்க முடியும்னு கேக்குறேன். தெளிவா சூத்து நான் இந்த கம்பெனி ஒரு கோயில் பீஸ் சுத்தம் ஏன் தெரியுது? கோயில் பீஸ் சுத்தம் கோயில் பீஸ் என்ன பேரு? கோயில் பீஸ் சுத்தம் என்ன பேரு? அது வெளியே வாயில புள்ள மாவலி மணி 45,000 அதுல 1 ரோட் ஆகி போய் வீட்டுக்கு கொண்டு திருப்பி ஒட்டு பஞ்சாபத்து போட்டு ஓட்டுறேன். பையன் தெம்பா அடிக்கிறான். நாளைக்கு 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற போகுது. இந்த மாலை ஏன்டா உங்க கைத்துல போறேன்னு கேட்கலாமா? ஐயா மாலை முழுக்க தாங்க வாங்கி வர மாலையில குண்டு வைக்கிறாங்க. குட்டு வைக்கிறாங்க. சரி எங்க வைக்கிறாங்க? குட்டுல எங்க? அதுல தோங்க மாலி கட்டில கொண்டு மாலி கட்டில வெள்ளி ஊரன் வார்த்தை அடிச்ச மட்டும் அடிக்காதன்றாங்க. மாலி கட்டி வைக்கிறாங்க. அவன் பேசத்துல ஆகிற மாதிரி இல்லையா? அவதூறான வார்த்தை பேசுறாரு. சரி வாங்கி வாயிலே குண்டு வைக்கிறாங்க. அதற்காக இதுல பாம்புக்கு கட்டி விட்டு கைத்துல போட்டு அது எங்கேயாவது கொஞ்சம் கேஸ் மேல பீஸ் வச்சு டான்ஸ் வரா மாட்டி விட்டுறாங்க. லைன் தள்ளுறேன் லைன் தள்ளுறேன் லைன் தள்ளும். சும்மா எங்க ஆந்திரா கரும்பு வச்சுக்கிறாங்க. ஆந்திரால காய்ச்சலே ஆக மாட்டேங்குது. சும்மா ரொம்ப வாங்கிக்கிறல. எனக்கு முன்னாடி இந்த அமைமேடைக்கு வரக்கூடிய பேச போறேன்.
சும்மா தொத்தலாம் பேசுறாங்க. பேசா ஒரு தாயா எங்க போறா? கண்ணாடி வருகிறா. தூச்சு போட்டீங்களா? சவுண்ட் கேக்குது. யாருக்கு பண்ண வந்து பேச முடியாது. ஆவா போயிடுறா. பேச மாட்டேமா. இதுமா யாரும் பேச மாட்டாங்க. ஏய் யாரா தொத்தலாம் பேசுறாங்க. யாரா தொத்தலாம் பேசுறாங்க. ஓ அவங்க பேச வரது இல்ல. அமைதி படுத்துறாங்க. சபா சப்ப ஐஸ்தான். அமைதி படுத்துறாங்க. சரியா டேய் டேய் போடா பையா. அந்த கருப்பு புள்ள நாளை தொத்தலாம் பேசாதா. அப்ப எடுத்துக்கங்க ஐயா. என்னமோ சேட்ட காதுல கேசா ஊத்தி போச்சு. கேசாடா. இப்போ விடுங்க. டேய் எனக்கு முன்னாடி இந்த அவைமேடைக்கு வரக்கூடிய என்ன தாளம் போறேன். உனக்கு கேக்குறனா? என்னையா? உனக்கு கேக்குறனா? என்ன கேட்டா? இல்ல அதெல்லாம் கை நீட்டாங்க. நான் பேச கை நீட்டு சொல்றாங்க. யாரு கை நீட்டுங்க? டேய் ஐயா எனக்கு முன்னாடி அதிகமாக இந்த அவைமேடைக்கு வந்து வரவேற்பு கொடுக்கக்கூடியவர் நீங்கள். ஆமாங்க ஐயா. காவல் இருக்கக்கூடிய காவலாளி. ஆமாங்க. மன்னர் வருகின்றபடி சர்வதேச காவல் படி வருது உன்னுடைய வேலையில. ஆமாங்க ஐயா. அப்படின்றபடி எனக்கு முன்னாடி வர வேண்டிய கால தாமதம். ஐயா ஏன் கால தாமதம் கேக்குறீங்க? ஐயா நீ நாட்டுக்கு யாரு? இந்த நாட்டு மன்னன் மாமனார். டேய் மாமனார் மச்சான். ஐயா மாமன்னருங்க. மாமன்னார் பெரியப்பா ஒரு. ஏய் மாமனார் சித்தப்பா நீங்கறான். சரி ஆகட்டும். ஐயா நீங்க நாட்டுக்கு மாமன்னார். நானும் உன்னிடம் 100 கேள்விகள் கேட்க போறேன் ஐயா. நானா உன்னிடம் 100 கேள்விகள் கேட்க போறேன். தெளிவா பேசுறேன். என்னங்க தமிழ்ல பேசுறேன். என்னங்க உன்னிடம் 100 கேள்விகள் கேட்க போறேன். 100 கேள்வி கணைகளை துடைக்க போகின்றேன். ஆமாங்க ஐயா. நீ கேட்கின்ற கேள்வி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அறிவில் சிறந்த கேள்வி இருக்கணும். என்னிடத்தில் அகரமுறை இருக்க கூடாது. இருந்தா நான் பேச மாட்டேன். முதல் கேள்வி ஐயா, ஆண்டவன் எலுக்கு எதற்கே வாழை படைத்தான் என்று தெரியுமா? ஆண்டவன் எலுக்கு எதற்கே வாழை படைத்தான் என்று தெரியுமா? ஐயா மனித உயிரிலிருந்து ஓர் அறிவு வரை 6 அறிவு இருக்கு. மனிதனுக்கு மட்டுமே 6வது அறிவு பகுத்தறிவு. ஆமாங்க ஐயா. மிருகங்களுக்கு 5 அறிவு. ஆமாங்க. நம்மளுக்கு அஞ்சுதான். அப்ப நம்ம இருக்கலாம். அதனால அதுக்கு வாழை பிடிப்பு சகஜண்டா சொல்றாரு பாரு. குஞ்சானியா கேட்டுடா. குஞ்சானி குஞ்சானி குஞ்சானிங்க. ஐயா நீங்க சொன்ன பதில் தப்புங்க. நான் சொல்றேன் பாரு. ஐயா ஆண்டவன் எலிக்கு எதற்கே வாழை படைத்தான். அந்த எலி செத்து போச்சுன்னா வாழை பூச்சி தூக்கி போறது. இது யாருக்குமே தெரியாது. எலி செத்து போனா அது வாழை பூச்சி யாருமே தெரியாது. இப்ப இவர் தான் புதுசா சொல்றாரு. அனைவரும் உரைத்தனே உரைத்து கொண்டிருக்கிறது. ஏதாவது புதுமையா பேசுவோம். எலி செத்து போச்சுன்னா வாழை பூச்சி ஐயா. இரண்டாவது கேளுங்க ஐயா. நல்லா கவனிங்க ஐயா. முட்டையில நடுவில் இருக்குது என்னங்க? முட்டையில நடுவில் இருக்குது என்ன? கருதான் இருக்கும். கேட்டா முட்டை நடுவில் இருக்கக்கூடிய கருவி. அதாவது அந்த மஞ்சா மாசின்னு சொல்லுவாங்க. கருதான் இருக்கும். அப்படி உள்ள தப்புங்க. நான் சொல்றேன் பாரு ஐயா. முட்டையில நடுவில் என்ன தெரியுமா இருக்குது? இப்பதான் இருக்குது முட்டை. எந்த ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தா? எந்த ஸ்கூல்ல படிச்சு? சென்னையில. அப்படியே தமிழ் தெளிவா பேசுறாரு. காசி மெட்மெண்டா அவர்தான் அவர் ஒருத்தர் இருக்கேன். எனக்கு முதல் நீ வர வேண்டிய வரவா? எனக்கு அசிங்கமா போச்சு. என்னடா ஜமாத்துன்ற பையன் ஏமோத்துற பையன் அவன். ஏய் சிறியவன் வயதிலே சிறியவன். ஏமோத்துற பையன் அவன். ஏய் நம்ம பையன். அதான் சரி ஆகட்டும். அவன் கேக்குற ஒரு கேள்வி பதில் தரத உனக்கு. ஏய் அவர் கேட்டது அகரமாயிக்குது. சரியான கேள்விகளை கொடுத்து பதில் விடு. சரி விடுங்க ஐயா. ஏமா ஏடா லேட்னு கேக்குறேன். ஐயா உனக்கு முன்னால தாமதம் ஏன்? அதாங்க வெள்ளக்காரங்க போன்றுக்கறேன். ஏன் அண்ணா கால தாமதம் சொல்லு. என்னமா 5 லட்சம் ரூபாய் ஆப்பு வச்சு போனா போட்ட பரவாயில்ல சொல்லுடா. உனக்கு என்ன பாக்குது? என்ன நம்பி 4 பேர் இருக்காங்கப்பா. யாரு? என்ன நம்பி 4 பேர் இருக்காங்கப்பா. அந்த 4 பேர் இருக்காங்க. நீ என்கிட்ட சொல்லு. என்ன பண்ணிருப்பா? நான் சொல்லிருந்தா இருக்கட்டே 3 வச்சு சமாளிக்க முடியல. 4வது வரைக்கும் என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்களா? சரி ஆகட்டும். என்ன என்ன பாத்துக்காதீங்க ஐயா. யாடா லேட்னு கேக்குறீங்க. சரி ஐயா உனக்கு முன்னாடி ஊருல வந்துட்டு இந்த ஊருல வந்தோனே ஒரு 10000 ரூபாய் கடை கொடுத்துக்கறாங்க. நானு இந்த ஊர்ல 10000 ரூபாய் கொடுத்துக்கறாங்க. கடை ஊர்ல 10000 ரூபாய் கொடுத்துக்கறாங்க. நீயா உங்க அம்மா சத்தியமா? எங்க அம்மா சத்தியமா இந்த ஊர்ல 10000 கொடுத்துறாங்க. சரி நேத்து பாய்ச்சி டீ கடையில ஒரு 50 ரூபாய் அது கூட நான் கேப்பேன். நீ வந்து 10000 கொடுத்து அசிங்கமா இல்ல? சரி அசிங்கமா இல்ல. ஒரு கம்பெனி ஓனர் 50 ரூபாய் கேக்குறியா? சரி போல வா. என்ன அசிங்கமா சொல்ற? சரி மெரிடா அப்படியே மெரிடா. மெரி
சரிடா இந்த அன்புட்டி கிராமத்துக்கு வந்து 10,000 ரூபாய் கடை கொடுத்துருக்கேன். வேணுமா கொடுத்துக்கிறோமா? சரியாகட்டும். ஐயா 10,000 ரூபாய் கடன் கொடுத்தனே. சரி. அவங்க வீட்டால கடன் வாங்கலாம் சுத்தா ஊட்டாடி போறாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும். அண்ணன் தம்பி 2 பேரும். அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேருடா பாரு. அண்ணன் தம்பி 2 பேரு. ஆமாங்க. சின்ன பேரு நீ போட்ட. சின்ன பேரு நீ போட்ட. நீ போட்ட. நீ போட்ட. அதான் நீ போட்ட. அதான் நீ போட்ட. அதான் நீ போட்ட. நீ போட்ட. ஐயா சின்னவன் நீ போட்ட. சின்னவன் பேரு நீ போட்ட. அதே சின்ன பேரு நீ போட்ட. பெரிய பேரு நான் போட்டேன். பெரிய பேரு நான் போட்டேன். அதான் நான் போட்டேன். சரியாகட்டும். ஐயா நான் கடன் வாங்கிட்டே போற பாரு. போறே நான் போற நேரம் பார்த்து ஆ. இந்த சின்னவன் நீ போட்டுட்டு வெளிய போயிட்டு நீ கடை வாங்க போற நேரம் பார்த்து சின்னவன் நீ போட்டு வெளியே போயிட்டான். அப்ப வீட்டுல இருக்கிறது வீட்டுல இருந்து நான் போட்டேன். ஆனா போட்டேன். போட்டிலே போட்டேன். ஒண்ணா நம்பர் போட்டேன். இந்த சாமான மாத்தி குடி. ஏண்டா தப்பா எடுத்துக்காதங்க நீ ஐயா. போக வேண்டிய தரத்துல நீ போட்ட வெளியே போயிட்ட. வெளிய போயிட்டுக்கறா. நீ நம்ம விருப்பம் மறுபடியும் வந்து என்ன அந்த தொட்டி சேர்த்துறாங்க. ஐயா கேக்குற கொட்டை. அகராதிக்கு பண்ணு. எத்தனை டைம்ல வந்திருக்காங்க. நீங்க எது தப்பா நினைக்காதீங்க. கல்யாணம் சொன்னாங்க. அப்படி தெளிவா சொல்லு. விடுங்க ஐயா அவங்க கடை பொடிப்பாங்க. அவங்க ஏண்டா? எது கலரம் கலரம் காலத்தவத வருவது கர்ணா நீ போட்ட நான் போட்டேன்னு காலத்துல இப்படி பேர் வச்சுக்கிறோம். காசு வாங்கனால போனாங்க. காசு வாங்கலாம் போறேன். நான் தான் கேக்குறேன் நியூட்ரிஷன் நடக்குது. சரி இருங்க. ஏய் இந்த மணிவிராட்டி சீரை சிறப்புடன் வச்சுக்கிறீங்க. நல்லா ஆட்சி செய்றீங்களா? அப்படி இருக்கும்போது என் நாட்களுக்கு யாதொரு குறையில்லாமல் சிறப்பு வந்து ஐயா விட்டு போயிட்டு பார்த்தல குடி கொடுக்க முடியாது. முறையிட்டு பார்த்தால குறையின்பது இருக்கக்கூடாது. ஒரே ஒரு குழந்தாங்க. வாட்டர் 45 ரூபாய் ஏத்தி விக்கிறாங்க. 45 ரூபாய் ஏத்தி அட அனாசான குடி குடி மக்கள் குடி 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 கிடைக்கும். குடி பழக்கு தன் உடல்நலத்தில் கிடைக்கும். அம்மா தெய்வமே உன் கால காக்காம ஊஞ்சி எடுத்து போறேன். ஏன் சொல்றதுக்கு ஒரு விவசாயம் இருப்பான். என்னடா? யோகி மாறவங்க பேசணும். குடி குடி கெடுக்கும். குடி பயம் உடனே கெடுக்குமா. யோகி கஞ்சி விளையாடுறாங்க. ஊஞ்சி நாய் நாய் போறாங்க. குடி குடி கெடுக்க குடி பயம். எனக்கு அந்த பழக்கு இருந்தா உங்க 16 பேரை வச்சு ஒரே நாள் இருக்கு. ஆனா டேய் இல்லாத ஒன்று கொண்டு வராது. புரியுதா? சரிதா? நான் யாரை சந்திக்க வேண்டும்? ஒன்றரை காலத்துல வச்சுக்கிறேன். சரி. போயத்துக்கு போ. இருந்தா என்னுடைய மனைவி ஆ. மனைவியை சந்திக்க வேண்டும்.